ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை தான் கேட்டாங்க தம்பி. இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தம்பிக்கு, அதனால் லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை சட்னி, உடச்சக்கடலை தேங்காய் வேர்க்கடலாம் போட்ட சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடகன்னு காலையில் எழுந்திரிச்சி தோசை சுட்டாச்சு தம்பிக்கும். அவனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவன் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் மாற்றுவான். ஒரு சில டைமில் ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிடுவாங்க. அவங்க பொறுத்து தான் அது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு தான். அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆம்லெட் கேட்டாங்க. இன்றைக்கி வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு ஆம்லெட் தான் அவனுக்கு செஞ்சிட்டோம். இது 2 ஆம்லெட்டு. அது கட் பண்ணி குழந்தைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அவன் சாப்பிடுவான். முழுசாக கொடுத்தா சாப்பிட மாட்டான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழ் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கூழ் செஞ்ச ராகி கூழ் பாப்பா இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி மட்டும் எந்திரிச்சு ராகி கூழ் வேணான்னு தோசை கொடுன்னு சொன்னாங்க. அவனுக்கு தோசை கொடுத்தாச்சு தம்பிக்கும். தம்பிக்கு லஞ்சு காட்டும் போதே அவன் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவன் லஞ்சு காட்ட முடியல. மாமாவுக்கு தான் பேக் பண்ண போகிறேன். அது பாருங்கள். ஆம்லெட் மாமாவுக்கு பேக் பண்ணியாச்சு. சுட சுட சோறு அவருக்கும் பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் ஆம்லெட்டு 2 பீஸ் வச்சுட்டேன் மாமாவுக்கும். அதுக்கப்புறம் கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ளைன் கேக், இது நல்லாயிருக்கும். மாமாவுக்கு பேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு தான் பேக் பண்ணதை எடுக்க முடியல, அவன் டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க. இது கூழ் பாப்பாவுக்கும் எனக்கு நாங்கள் கூழ் குடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஜாடி வாங்கக்கூடாதான்னு மாமா கேட்டாங்க. அதனால் ஒரு பெரிய ஜாடி ஒன்று வாங்கியிருக்கீங்க பாருங்கள். இது சின்னது ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பெரிய ஜாடி மத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் திருவிழாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். இந்த கிளிப்பு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்?